சாப்பிட்டியா? என்ன சாப்பிட்ட? சரி போய் குப்பையில போட்டு கழுவிடுங்க. என்னம்மா செய்தீங்க? என்ன சாப்பாடு? பிரியாணியா? அவன் கறி குழம்புங்கிறான். ஒருத்தன் சாப்பிட்டவன் கறி குழம்புன்ட்டு போயிட்டான், இன்னொருத்தன் பிரியாணிங்கிறியான். இப்போ நான் வச்சது கறி குழம்பா இல்லை பிரியாணியான்ட்டு நீங்களே வாங்க வந்து பாருங்க. பிரியாணி தாங்க செஞ்சேன், அவன் கறி குழம்புன்னு சொல்லிட்டான். எதனால கறி குழம்புன்னு சொன்னேன்னு வாங்க பார்க்கலாம். இந்த சிக்கன் கிரேவியை தான் கறி குழம்புன்ட்டான். அங்கே பாருங்க எவ்வளோ வச்சு எல்லாமே காலி ஆகிட்டு, ஏன் காலி ஆகிட்டு அப்படின்னு வாங்க சொல்கிறேன். அடுத்து முட்டையை அவிச்சு முட்டையெல்லாம் உரிச்சு முடிச்சாச்சு, வயிற்றுக்குள்ளேயும் போயாச்சு. எங்கள் மாமியாருக்கு பிரியாணி அப்புறம் முட்டை அவிச்சு வச்சுருக்கேன். எங்கள் மாமனார், மாமியார், எங்கள் மச்சாண்டார், இவங்க 3 பேருக்கும் தான் பிரியாணியும் முட்டையும் அவிச்சு வச்சுருக்கேன் உள்ள. இதில் வந்து சிக்கனை தான் உள்ள வச்சுருக்கேன். தயிர் வெங்காயம் தான் இந்த டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன். தயிர் வந்து நல்ல புளிப்பு, பசும் தயிர் தான், நான் நல்ல புளிப்பு பார்த்துக்கோங்க. இதில் தான் தயிர் வெங்காயம் போட்டு இந்த டப்பாவில் அடைச்சிருக்கேன். இந்த கூடையில் தான் கொண்டு போகிறதுக்கு போட்டு வச்சுருக்கேன். மாமியாரும் மச்சாண்டாரும் கொஞ்சம் வெளியில் போயிருக்காங்க. மாமனாரும் கொஞ்சம் மிளகா வத்தல் ஏதோ அரைக்கிறதுக்காக போயிருக்காங்க. மாமனாரும் நாத்தனோட பெரிய பையனும். அதனால் சரி கொஞ்சம் நேரம் கழிச்சு அவங்க வந்த பிறகு கொடுத்துக்கலான்ட்டு இதை தூக்கி ஓரத்தில் வச்சாச்சு. இந்த பாக்ஸ்லேயுமே எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் அம்மாட்ட சேர்த்து கொடுத்து விட்டேன். எங்கள் அக்கா அம்மா கொஞ்சம் போட்டு கொடுத்துட்டு இந்த பாக்ஸில் போட்டு வச்சுட்டு இதில் வந்து சிக்கன் எல்லாம் போட்டு அவங்களுக்கு கொடுத்தாச்சு. திருப்பி பாக்ஸை வாங்கிட்டு வந்தாச்சு. ஏன் திருப்பி வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னா, இப்போ நம்ம இருக்க இடத்துல வந்து சமைக்கிறதுக்கு தேவையான பொருள் தான். திருப்பி ஒரு ஆள்கிட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னா அடுத்து பாத்திரம் இருக்காது. அதனால வந்து ஒரு பொருளை கொடுத்துட்டோன்னா அவங்க பத்திரத்தை கொட்டி வச்சுட்டு திருப்பி வந்து கொண்டு வந்துடுவேன். எல்லாமே நம்ம வந்து இருக்கிற இடத்துக்கு திருநெல்வேலிக்கு கொண்டு போயிட்டோம். பாதி வந்து மாமியார் வீட்டை வந்து மேலே கட்டி போட்டாச்சு. ஏன்னா இந்த வீட்டை வந்து கொஞ்சம் சீக்கிரத்துலேயே காலி பண்ண போகிறோம். காலி பண்ண போகிறோன்னா வாடகைக்கு இருக்கீங்களான்னா இல்லை, அது மாமியார் வீடு தான், இது வந்து ரொம்ப டேமேஜாக இருக்கனால வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் புதுசாகவே கட்டிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. ஒரு 2 மாதத்தில் கட்டிடுவோன்னு நினைக்கிறேன். அதனால் அங்கே பாத்திரம்லாம் அங்கே இருக்குது. இப்போ தேவையானது மட்டும்தான் இங்கே இருக்குது. இந்த கூடையில் வந்து டீ போடுறதுக்கு, அப்புறம் டம்ளரு, கொஞ்சம் வடிகட்டி, 2-3 சோறு சட்டி, குக்கரு அந்த மாதிரி தான் இருக்கும். டீ பால் எல்லாம் காய்ச்சி எந்தால வச்சுருக்கேன் என் மௌனுக்காக. தேவையில்ல என்னங்க, தொட்டியை கட்டியாச்சு. என் மௌனை ஆட்டி விட்டு செத்த தூங்கி எந்திரிக்கணும். 1:30 நேரத்துலேருந்து இன்னும் படுத்து உறங்க முடியல. ஏன்னா நைட்டு இந்த பிள்ளையை கூப்பிட்டு வந்து அங்கேருந்து அவ்வளோ தூரம் அலைஞ்சு கொண்டு வந்தாச்சு. கொண்டு வந்த பிறகு ஒரு நாள் எழுந்திரிச்சு தூக்கத்துலேயே உளருதுவேன். ஆடுறாங்குது. இன்னொரு ஆள் பேக் மாதிரி இப்படியே முழிச்சுக்கிட்டே இருக்குது. ஏமாவே வேறு ஆளுங்க. இன்னும் பெரிய மையம் கழுத்துலேயோ போட்டான் பாரு காலை தூக்கி. அப்படியே தூங்கவே இல்லை. அதனால தான் இப்போது ஆட்டி விட்டு தூங்க போகிறேன். ஓகே பாய்ங்க.